வெல்கம் டு ட்வின் பேஸ் டெவலப்பர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 8ல் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 18வது பார்ட். இதுக்கு முன்னாடி வந்து 1லேருந்து 17 பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த வீடியோவோட நமக்கு யூனிட் 8ல் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வந்ததுன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் யூனிட் 9 வந்து நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 9 டாபிக் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அக்டோபர் 2023 நடந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு 21 கொஸ்டின் வந்து நீட் 8ல் கேட்டிருக்காங்க. அதான் பார்க்குறோம். நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பெல் பட்டன் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா, டேசின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்புகள் காணப்படுகிறது. யாருடைய காசக்குடி செப்பேடு அதில் அபராதங்களை பற்றி குறிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நந்திவர்மன். ஸோ 2ஆம் நந்திவர்மனுடைய காசக்குடி செப்பேடுகளில் தான் அபராதங்களை பற்றி குறிப்புகள் வந்து இருக்கும். மற்ற பல்லவர்களுடைய செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து மற்ற பல்லவர் கால செப்பேடுகளில் 2ஆம் நந்திவர்மனுடைய தான் காசக்குடி செப்பேடு. அடுத்து 3ஆம் நந்திவர்மனுடையது வேலூர் பாளையம் செப்பேடு. 1ஆம் பரமேஸ்வரவர்மனுடையது கூரம் செப்பேடு. அபராஜிதவர்மனுடையது வேளஞ்சேரி செப்பேடு. இதெல்லாம் முக்கியமான பல்லவர் கால செப்பேடுகள். அடுத்து 2வது கொஸ்டின், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரியா தப்பான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து தப்பு தான். ஸோ சோழர் காலம் தான் விமானங்களுக்கு பெயர் பெற்றது, பல்லவர் காலம் வந்து பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. ஸோ ரெண்டுமே வந்து தவறு. முக்கியமான சிற்பங்கள் பார்ப்போம். பல்லவர் கால சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சுதைனாலும், சுதைனா சுண்ணாம்பு, அதனால சுண்ணாம்புனால செய்யக்கூடிய சிற்பம் சுதை. அப்புறம் கருங்கற்கள்னால செய்யக்கூடியதான் பல்லவர் கால சிற்பங்கள். இவங்க வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில், அதே காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலையும் பார்க்க முடியும். மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை இங்கெல்லாம் பல்லவர் கால சிற்பங்கள் இருக்குது. பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் குகை கோயில் தான் இருக்கும். குகை கோயில் எங்கெங்கே இருக்குன்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கோவில்பட்டிக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கழுகுமலை, வேட்டுவான் கோயில், இதெல்லாம் வந்து பாண்டியர் கால சிற்பங்கள் இருக்கக்கூடிய குகை கோயில். அடுத்து சோழ கால சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க கற்சிற்பங்கள் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம், பெரிய கோயில் எல்லாமே கற்சிற்பங்களாக கட்டியிருப்பாங்க. அது விமானங்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கும். அதே மாதிரி சோழர் காலம்ங்கிறது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோழர் காலம். அடுத்து விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் பார்த்தோம்னா மிக உயர்ந்த கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் இருக்கும். ஸோ உயர்ந்த கோபுரங்கள் வந்து ரொம்ப உயரமாக அமைச்சு அதில் சுதைகளால் சிற்பங்கள் செஞ்சுருப்பாங்க. கோயில் மண்டபங்களில் மிகுதியான சிற்ப தூண்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஓசைகளை எழுப்பக்கூடிய இசை கற்றோனையும் செஞ்சவங்க விஜயநகர மன்னர். அடுத்து நாயக்கர் கால சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களது வந்து 1000 கால மண்டபங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸும் வந்து அந்த மண்டபங்களில் இருக்கக்கூடிய தூண்களை சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்கிடெக்சரல் ஸ்கல்ப்சர் ஆஃப் த சவுத் இந்தியா டெம்பிள் அப்படிங்கிற புக்கு எழுதுனது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. தென்னிந்திய கோவிலின் கட்டடக்கலை சிற்பம் இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸ்பின் பிராண்ட்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். சிற்பம் கட்டடக்கலை பாருங்க. நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பெயர் மன்னர் கொப்பம் மனை வகுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே மனைங்கிறது வீடு. ஸோ வீடு அமைப்பதில் இருக்கக்கூடிய முறைகள் பற்றி சொல்லக்கூடியது நெடுநல் வாடை. ஸோ அது வந்து வீடுகள் கட்டும் முறைகள் பற்றி சொல்வது நெடுநல் வாடை. அதே மாதிரி தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட செந்நூல் அப்படிங்கிற நூல் வந்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டது. ஸோ சிற்பக்கலை பற்றி வெளியிட்ட நூல். அடுத்து 4வது கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள். ஸோ வஉசி ஆரம்பித்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் பாண்டித்துரை, ஹாஜி ஃபக்கீர் முகமது. ஸோ அவங்க 2 பேரும் தான் பெரிய பங்குத்துறையாக இருப்பாங்க. பாண்டியத்துறை வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு அதில் வந்து ஷேர் வந்து வாங்கியிருப்பார். ஸோ அவருடைய நிலங்களை விற்று 2 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருப்பார். வஉசி வந்து வழக்கறிஞராக இருந்தவர். திலகரின்
சீடர் 1872 செப்டம்பர் 5 ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர். இவர் நிறுவிய அமைப்பு சுதேசி பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசி பண்டகசாலை, வேளாண் சங்கம் இதெல்லாம் இவர் நிறுவியது. சுதேசி நாவல் சங்கம் 1906 அக்டோபர் 16 நிறுவப்பட்டது. தலைவர் வள்ளல் பாண்டியதுரை தேவர். சட்ட ஆலோசகராக சேலம் ஸ்ரீ விஜயராகவாச்சாரியார் இருந்திருப்பாரு. மொத்தம் 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள முதலீடு 25 ரூபா மதிப்புள்ள 40,000 பங்குகளை வந்து பிரித்து வித்திருப்பாங்க. திரு எஸ் வேதமூர்த்தி அவர் வந்து பிரான்ஸை போயிட்டு அங்கேருந்து SS லாபோ கப்பல் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதேமாதிரி கேலியோ கப்பலும் பிரான்ஸில் இருந்து தான் வாங்கப்பட்டிருக்கும். ஸோ கேலியோ கப்பல் தான் ஃபஸ்ட்டு வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2வது லாபோ கப்பல் போய் வேதமூர்த்தி அவர்கள் வாங்கிட்டு வந்திருப்பார். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக கேட்குறாங்க. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது, எதுலாம் சரியாக பொருத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேஜர் பானர்மேன், பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கர்னல் அக்னியூ மற்றும் இன்னஸும் மருது சகோதரர்கள், கர்னல் எரான், பூலிதேவர், தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக், வேலூர் கழகம். ஸோ அது வந்து நாலுமே நமக்கு வந்து கரெக்டாக தான் பொருந்தி இருக்கு. ஸோ மேஜர் பானர்மேன், பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கர்னல் அக்னியூ, இன்னஸும் மருது சகோதரர்கள், கர்னல் எரான், பூலிதேவர், தளபதி சர் ஜான் கிரடாக், வேலூர் கழகம். அவர் தான் வந்து தொப்பியை அறிமுகப்படுத்தியவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று சுதேசி நீராய் கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. ஸோ ஆசியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் விற்பனை செய்யப்பட்டது. அரவிந்த கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்க உதவினார். கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார் அரவிந்த கோஷ். ஸோ கூற்றும் காரணமும் சரிதான், ஆனால் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ கூற்றை வந்து சரியாக விளக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் சரிதான், ஆனால் சரியான விளக்கம் அல்ல. பாருங்க, சுதேசி கப்பல் நிறுவனத்தில் பாண்டித்துரை தேவர் 2 லட்சம் ரூபாய்க்கு அவருடைய நிலங்களை விற்று பங்கு வாங்கியிருப்பாரு. அவர் தலைவராக இருந்திருப்பார். வஉசி உதவி செயலாளராக இருந்திருப்பாரு. ஸோ தூத்துக்குடிக்கும் கொழும்பு கம்பெனியை கப்பலை இயக்குது. அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கு கப்பல் கட்டுதலில் பயிற்சி கொடுக்கணும். ஸோ அதான் அந்த கப்பல் கம்பெனியோட அந்த நோக்கம். திலகர் அப்புறம் அரவிந்தர், ஸோ இவங்க உதவியோட பிரான்ஸ்லேருந்து முதல் கப்பல் SS காலியா வந்து வாங்கப்பட்டிருக்கும். இந்த வாஞ்சிநாதன் வந்து கலெக்டர் ஆஸ் சுட்டு கொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படும். ஸோ அவர் வந்து இந்த சுதேச கப்பல் நிறுவனத்தை முடக்குவதற்கு அவர் முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அது அந்த காரணத்துக்காக அவர் வந்து ஆஸை வந்து சுட்டு கொண்டு இருப்பார். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வாஞ்சிநாதன் பற்றி கேட்டிருக்காங்க. 7வது கொஸ்டின், வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர். வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் பாரத மாதா குழு. ஸோ இதை வந்து உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி தான் பாரத மாதா குழுவை வந்து அமைத்தவர். இவர் வந்து சீர்காழி அடுத்த எருக்கூர் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவர். ஆட்சியர் ஆசு கொலை வழக்கில் முதல் குற்றவாளி, ஃபர்ஸ்ட் கிரிமினலா முதல் குற்றவாளியா குற்றம் சாட்டப்பவர். சந்நியாசம் பெற்று மைசூர் நந்திமலை அடிவாரத்தில், ஸோ மைசூர் போயிட்டு ஃபைனல் அவரோட கடைசி காலங்கத்தில் நந்திமலை அடிவாரத்தில் சென்னகிரியில் ஒரு ஆசிரமம் அமைப்பார். ஓம்கார் அப்படிங்கிற ஆசிரமத்தை அமைச்சு அங்கே வந்து வாழ்ந்திருப்பார். இவருடைய ரகசிய இயக்கம் அபினவ பாரத இயக்கம் 1907 தொடங்கப்பட்டது. அப்புறம் சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகையும் நடத்தியிருப்பார் நீலகண்ட பிரம்மச்சாரி. இவருடைய நூல்கள் மெய் ஒப்புதல், உபதேசம், தேர்ந்தெடுத்த சொற்பொழிவுகள் அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மச்சாரியோடைய பத்திரிகை. ஸோ இவர் வந்து பாரதியாரோட இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாளில் துணை ஆசிரியராக இருந்திருப்பார். ஸோ இந்தியாவில் சப் எடிட்டராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சிங்கார வேலரோட பழக்கம் தொடர்பு ஏற்பட்டு பொது உடைமை கட்சியின் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டதுக்காக 1922 10 ஆண்டுகள் ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தான் இந்த மைசூரில் போயிட்டு நந்தி மலை அடைவாரத்தில் ஓம்கார் அப்படிங்கிற ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்திருப்பார். ஸோ ரங்கூர்லேருந்து வெளியே வந்து சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் நிறுவி தான் பாரத மாதா சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே தான் வந்து வாஞ்சிநாதன் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். ப்ரௌனிங் கைத்துப்பாக்கியில் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கைத்துப்பாக்கி பாரிஸ்லேருந்து பிகாச்சி காமாவால் அவங்க வந்து வாங்கி VVS ஐயர்கிட்ட கொடுத்து அவர் மூலமாக வாஞ்சிநாதனுக்கு வந்திருக்கும். ஆசிரியர்களுக்கு வந்து வாஞ்சிநாதனுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தவர் VVS ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8வது கொஸ்டின், நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வல்லர் எதனோட ஒப்பிடுகிறார். ஸோ நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை அரங்கின்றி வட்டாடுதல், பிளேயிங் டைஸ் வித்தவுட் அ போர்டு இல்லாமல் டைஸ் விளையாடுறது அரங்கின்றி வட்டாடுதல் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கான குரல் பாருங்க. அரங்கின்றி வட்டாடி அற்றை நிரம்பிய நூலின்றி கோட்டை கொள்ளல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 9வது கொஸ்டின், வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார். உண்மையை பேசுபவர் தான் உலகத்தார் எல்லோருடைய மனங்களையும் வாழ்வக்கூடியவர். உள்ளத்தார் பொய்யா ஒழுகின்
உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். 10வது கொஸ்டின், களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும்? அளவு இறந்து ஆவது போல கெடும். வில் ரிசல்ட் இன் லிமிட்லெஸ் ரூம். அளவு இறந்து ஆவது போல கெடும் அப்படின்னு சொல்றாரு. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதிகமாகிறது மாதிரி இருந்து அது கெடுத்துரும். 11வது கொஸ்டின், அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அருளோடும் அன்போடும் வராத பொருளை என்ன செய்யணும்? புறல விடல். ஸோ அவாய்ட் ஆஸ் இவில். இவில்லாம் நினைச்சு அதை அவாய்ட் பண்ணிடணும். புறல விடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புறல விடல். அடுத்து 12வது கொஸ்டின், பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார். பிறப்பறுக்கும் தன்மை அப்படிங்கிற எதை சொல்றாருன்னா ஸ்டேட் ஆஃப் டிட்டாச்மெண்ட், பற்றற்ற நிலை, எது மேலேயும் ஆசம் இல்லாமல் இருக்கிறது, துறவு அப்படின்னு சொல்றார். ஸோ மற்றும் தொடர்பாடு எவன்கோல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை. ஸோ பிறவி துன்பத்தை போக்க மகிழ்கிறவனுக்கு உடம்பும் ஒரு மிகையான பொருள். ஸோ அதனால அதற்கு மேல் வேறு தொடர்பு கொள்வது ஏனோ. ஸோ பிறவி துன்பத்தை போக்கணும்னா உடம்பே அவனுக்கு ஒரு மிகையான பொருள் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 13வது கொஸ்டின், புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம். ஸோ புதிய கற்கால பண்பாடு இருந்த ஒரு இடம் என்னன்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி, பையம்பள்ளி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர். ஸோ அதில் கொடுமணல் சங்ககாலம் 10 சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. ஆதிச்சநல்லூர் பெருங்கற்காலம். இதில் பையம்பள்ளி தான் நமக்கு புதிய கற்காலம் பண்பாடு இருக்கக்கூடிய இடம். பையம்பள்ளி அப்படிங்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ புதிய கற்காலம் மற்றும் பெருங்கற்காலம் ரெண்டுமே சார்ந்தது தான் பையம்பள்ளி. இது தமிழகத்தில் வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய இடமும் பையம்பள்ளி தான். ஸோ பாலிஷ்ட் ஸ்டோன்ஸ், வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் அதிகமாக கிடைக்கக்கூடியதும் பையம்பள்ளி தான். அது புதிய கற்கால பண்பாடு. புதிய கற்காலம்னா அந்த கற்கருவியை நல்லா பாலிஷ் பண்ணி பயன்படுத்தியிருப்பாங்க. பழைய கற்காலம்னா அது பாலிஷில் இருக்கிறது கரடமுரடா இருக்கக்கூடிய கற்கருவியை யூஸ் பண்ணியிருப்பாங்க பழைய கற்கால பண்பாட்டில். அடுத்து 14வது கொஸ்டின், ரகசிய வழி அப்படிங்கிற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் டேஸ். ஸோ எது ரகசிய வழிங்கிற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம்? மனோன்மணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பே. சுந்தரனார் அவர்கள் இயற்றிய நூல் தான் ரகசிய வழி. ஸோ சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட நாடகம். ஸோ மனோன்மணியம் அப்படிங்கிறது தமிழில் தோன்றிய முதன்மையான நாடகங்களில் ஒன்று. இது முழுவதும் செய்யுள் நடையிலே அமைந்துள்ள நூல். ஸோ அது பே. சுந்தரம் பிள்ளையார் 1891 தான் எழுதியிருப்பாரு. ரிட்டன் பிரபுவுடைய த சீக்ரெட் வே ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு இன்பியல் நாடகம் அப்படின்னா ஒரு காமெடியான நாடகம். இதில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது போன்ற புனையப்பட்ட ஒரு கற்பனை புதினம். இந்த மனோன்மணியத்தில் இந்த ஒரு வரி சொல்லியிருப்பாங்க மேற்கோள். வள்ளுவர் செய் திருக்குறளை அறவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுவரும் மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது இது மனோன்மணியத்தில் நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள். திருக்குறள் பற்றி மேற்கோள் இருக்கு. ஸோ இந்த பாடல் இருக்கக்கூடியது பே. சுந்தரனார் பாடிய மனோன்மணியம் அப்படிங்கிற நாடகத்தில் இருக்குது. இது என்ன சொல்வது? எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். ஸோ மனுநீதி அப்படிங்கிறது எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்குறள் அப்படின்னு சொல்லி மனோன்மணியத்தில் மேற்கோள் சொல்லியிருக்காரு. அடுத்து 15வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. சிவகிரி கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அமைக்கப்பட்டது. அதனால தான் அது தற்காப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பானதாக இருந்தது. ஸோ கூற்றும் காரணமும் ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான் அது. அடுத்து 16வது கொஸ்டின், தவறான கூட்டணி தேர்வு செய்க. ஸோ தப்பா எது இருக்குன்னு கேட்குறாங்க. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள். ஸோ வேலு நாச்சியார் அவர்கள் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது. மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பிறகுக்கே வெளியிட்டனர். 1761 மே 16ஆம் நாள் பூலிதேவனின் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் செவல், ராமநாதபுரம், சாத்தூர் இதெல்லாம் மருது சகோதரர்கள் வசமாயின அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான்னு கேட்குறாங்க. நமக்கு சாரி எது தவறானதுன்னு கேட்குறாங்க. 4th மட்டும்தான் நமக்கு தப்பு, மற்றது எல்லாமே நமக்கு கரெக்ட் தான். ஸோ வேலு நாச்சியார் செல்லமுத்து சேதுபதியினுடைய மகள் தான். விஜயநகரத்தில் இருந்த தங்க நாணயம் பக்கோடா அப்படின்னு சொல்லப்படும். மருது சகோதரர் 1801 திருச்சிராப்பள்ளி பேரருக்கு வெளியிடுவாங்க.
புலிதேவருடைய 3 கோட்டைகளும் தப்பு. அதே மாதிரி இதை மருதுசூதனர் வசம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து தப்பு தான். ஸோ புலிதேவருடைய 3 கோட்டைகள் 1761 மே 16 புலிதேவருடைய 3 கோட்டைகள் நெற்கட்டு செவ்வல், வாசுதேவ நகலூர், பனையூர். ஸோ இது வந்து யூசுப் கான் கட்டுப்பாட்டில் போயிருக்கும் இந்த 3 கோட்டைகளும். அடுத்த கொஸ்டின், வடலூரில் சத்திய தர்ம சாலையை ஏற்படுத்தியவர் யார்? ஸோ வடலூரில் சாதி மத பாகுபாடு உணவு அளிக்கக்கூடிய சத்திய தர்ம சாலையை ஏற்படுத்தியவர் ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ அவர் வந்து அவருடைய போதனை வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அதாவது உயிர் இருக்கக்கூடிய உயிர் இல்லாத அனைத்து உயிரினங்களிடமும், ஸோ தாவரங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு காட்ட வேண்டும், கருணை இருக்கணும். அதான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து துன்பப்படுபவர்களிடம் இரக்கம் இல்லாதவர்கள், கடின இதயம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உலகளாவிய சுயநிலையில் தூய உண்மைக்கான சமூகம் அப்படின்னு சொல்லி மறுபெயரிட்டிருப்பாரு. 1866 பஞ்சமரம். ஸோ அந்த பஞ்சத்தை பார்த்துட்டு 1867 வடலூர்ல சாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் இலவச அன்னதானம் வழங்குறதுக்காக சத்திய தர்ம சாலையை வந்து நிறுவுவார். இவருடைய பாடல்கள் திருவருட்பம் அப்படின்னு சொல்லி தொகுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 18வது கொஸ்டின், அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பெற்றது. ஸோ பணியாளர் தேர்வு வாரியம் சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு தான் 1924 நிறுவப்பட்டிருக்கும். இதுதான் பின்னால டிஎன்பிஎஸ்சியாக வந்து உருவாகுது. பாருங்க, 1923 யார் முதலமைச்சர் ஆவார்னா பனகலாசர் தான் இருப்பார். ஸோ நீதி கட்சியோட 3வது முதலமைச்சர். ஸோ 1923 இவர் வந்து 24 பணியாளர் நியமன வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து உருவாக்குவார். அதுதான் பின்னாடி மாநில பணியாளர் தேர்வு ஆணையமாக உருவாகுது. 1925 ஆந்திர பல்கலைக்கழகம் இவருடைய ஆட்சியில் நிறுவப்பட்டிருக்கும். அதே 1922 இந்து அறநிலைய மசோதா வந்து மசோதா தாக்கல் செஞ்சு 1925 அச்சரன்சி ஆக்ட் வந்து உருவாகுது. ஸோ 1922 மசோதா பாஸ் பண்ணி 25 இது வந்து சட்டமாக மாறுது, இந்த அறநிலைய சட்டம். அடுத்து 19வது கொஸ்டின், தேவதாசி முறையை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஸோ தேவதாசி முறை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க. இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். 1945 மசோதாவை முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லி 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் 1, 2 தான் 1, 2 கரெக்டு, 3வது வந்து தப்பு. ஸோ தேவதாசி முறையை ஒழிக்க முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இதுக்கான மசோதா எப்போ கொண்டு வரப்பட்டிருக்குன்னா 1930 தான் இதுக்கான மசோதா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கான மசோதா 1930 மசோதா கொண்டு வரப்பட்டு அந்த பில்லு வந்து 1947 தான் வந்து அது வந்து சட்டமாக உருவாகும். ஸோ பில்லு கொண்டு வந்தது 1930, அது சட்டமாகக்கூடியது 1947 சட்டமாகும். இங்கே வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1926 வந்து சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ முதலாக ஒரு பெண் வந்து அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி 1926. யாருடைய அமைச்சரவைனா சுப்பராயனுடைய அமைச்சரவை. ஸோ கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லப்பட்ட சுப்பராயனுடைய அமைச்சரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் முத்தையா முதலியார் அவர் வந்து அறிவியல் பூர்வமான கோட்டா முறையை கொண்டு வந்தது அவர் தான். ஸோ கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தவர் வந்து முத்தையா முதலியார் தான் வந்து இந்த கோட்டா சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இதெல்லாம் வந்து சுப்பராயன் அமைச்சரவையில் நடந்தது. முத்துலட்சுமி ரெட்டி வந்து 30 பில்லு கொண்டு வந்திருப்பாங்க, 47 அது வந்து ஆக்ட் ஆகியிருக்கும். அடுத்து பாருங்க, அஹோபில் மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது? அஹோபில மட் வாஸ் லொக்கேட்டட் இன் விச் பிளேசஸ்? ஸோ ஸ்ரீரங்கம். தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்கும். ஆப்ஷனில் ஸ்ரீரங்கம் வந்து கரெக்டு, அதில் ஒரு இடம் ஸ்ரீரங்கம். ஸோ இதை வந்து நிறுவியவர் யாருன்னா ஆதிவன் சடகோப மகாதேசிகர். ஸோ அவர் தான் வந்து நிறுவியிருப்பார். இந்த மடத்துக்கு அழகிய சிங்கர் மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மடத்தை தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 3 இடத்துல இருக்குது. திருவரங்கம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்படின்னு இந்த 3 இடங்களில் அகோபில மடம் வந்து இருக்கு. அடுத்து 21வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். சரியான பதிலை தேர்வு செய்யவும். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 1857 நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 தஞ்சையில் நிறுவப்பட்டது. ஸோ இது 3ல் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து 3மே கரெக்ட் தான்.
ஆப்ஷன் வந்து இந்த மேலே கொஸ்டின் ஒரு வேளை மாற்றிருக்கலாம். ஸோ அது வந்து ஆன்சர் தப்பாக இருக்குது. ஒருவேளை இங்கே உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து 3மே கரெக்ட் தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 1857 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு. அதேமாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சாரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து சிதம்பரம் இங்கே தஞ்சையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்லி 3 மட்டும். ஸோ கரெக்ட். ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ ஒன்லி 3 மட்டும்தான் நமக்கு வந்து தப்பாக இருக்கக்கூடியது. இப்போ ஆப்ஷனில் வந்து ரைட்டாக இருக்கிறது கேட்க சொன்னால் 1 and 2. ஸோ 1 and 2 ரெண்டும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 3 வந்து ஃபால்ஸு. இது மேலே கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிப்போம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 5 செப்டம்பர் 1857 வந்து நிறுவப்பட்டது. 1857 என்ன நடந்திருக்கும்? பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கும். ஸோ 1857 பெருங்கிளர்ச்சி நடந்த சமயத்தில் வந்து நிறுவப்பட்டதான் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் உருவாக்கப்பட்டது 1929. அடுத்து ஆந்திரா யூனிவர்சிட்டி 1925 நிறுவப்பட்டது. ஸோ இதோட வந்து நமக்கு யூனிட் 8 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 9 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது யூனிட் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம்.